ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கமர்கட் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, ரொம்ப ஹெல்தியான கமர்கட் மிட்டாய் 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் துருவின வெல்லம் 1 கப் அளவு எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளத்தில் வந்து மண் தூசி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து வடிகட்டுறதுக்காக இந்த தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது வெல்லம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிட்டு அதில் இருக்கிற தூசி மண்ணெல்லாம் வந்து அந்த ஃபில்டர்லேயே வந்துடுங்க. இப்போது இது வந்து நல்லா வடிகட்டியாச்சு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதித்து வந்ததுமே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்போ இடையில வந்து பாகுப்பதம் வந்துச்சான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து எடுத்து அந்த கிண்ணத்தில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகுப்பதம் வந்துருச்சா இல்லையா அப்படின்றது வந்து தெரியுங்க. நம்ம விடும்போதே வந்து எல்லாம் கரைஞ்சி போயிடுது. இப்போ இது வந்து இன்னும் ரெடி ஆகலை. இது இன்னும் நல்லா வேகட்டும். இப்போது மறுபடியும் வந்து இடையில வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அடிக்கடி இடையில செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாகு வந்து முறிஞ்சு போயிடும். இப்போது திரும்பவும் இதே மாதிரி தண்ணியில் விட்டு கையில் நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா உருட்ட வரணும் அது. இப்போ இது வந்து உருட்ட வரல. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகட்டும். இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னொரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பவுலில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரையாமல் நிற்கணும். பார்த்திங்கன்னா கரையாமல் நிற்கிது. நம்ம கையில் எடுத்தோம்னா கையில் நல்லா உருண்டையாக வந்து எடுக்க வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எடுக்க வருது பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் உருட்டுறோமோ அந்த ஷேப்பில் வந்து உருட்ட வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம் இது. இப்போ பார்த்திங்கன்னா இதோடவே வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருந்தோம், அதே கப்பில் 1 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விடலாம். கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா இறுகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது நல்லா உருண்டை பிடிக்க வரும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து முதல்லையே ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நெய் தடவின பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து உருண்டை பிடிக்கணுங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அதுக்கு கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு அப்படி ஆறிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் வந்து கடாயில் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக சூடு பண்ணிங்கன்னா நல்லா இலகி வரும். நல்லா இலகி வந்த பிறகு மறுபடியும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அவ்வளோதாங்க. ரொம்ப குறைவான டைம்லேயே நம்ம வீட்டில் உள்ள 2 பொருட்களை வச்சு இந்த கமர்கட் மிட்டாய் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப பாரம்பரியமான இந்த கமர்கட் மிட்டாய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.